குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 11/4/2024 சோப கிருத்து வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:06. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று இரவு 7 வரை திருத்தியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 6:16 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று காலை 10:15 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 7:47 வரை தைத்துலம், பின்பு இரவு 7 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் உத்திரம். சந்திராஷ்டமமுடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் ஆகிய தலங்களில் ஸ்ரீ முருக பெருமான் வாகனத்தில் புறப்பாடு. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு. முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள். கிருத்திகை விரதம். ஸ்ரீ முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விரதங்களில் ஒன்று கார்த்திகை விரதம். முருகப்பெருமானுக்கு இந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பதை போல் கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் குழந்தை பேற்றை கந்த கடவுள் நிச்சயம் அருள்வான் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. முருகப்பெருமானுக்கு முதலில் உருவான திருநாமம் கார்த்திகேயன் தான். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என பெயர் வந்தது ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு. கார்த்திகை பெண்களை சிறப்புற செய்வதற்காகத்தான் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் கார்த்திகை அல்லது கிருத்திகை விரதம். கிருத்திகை விரத நாளில் முருகப்பெருமானுக்கு என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும்? கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு 6 வகையான நைவேத்தியம் படைத்து 6 வகையான மலர்களால் அர்ச்சனை செய்து 6 வகையான பூஜைகள் செய்ய வேண்டும். முடியாதவர்கள் சர்க்கரை பொங்கல் மட்டும் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். வீட்டில் வேல் இருந்தால் வேல் வைத்து வழிபட்டு கிருத்திகை அன்று விரதத்தை துவங்கலாம். முருக படத்திற்கு மலர்கள் சாற்றி விளக்கேற்றி முருகனுக்குரிய பாடல்களை பாராயணம் செய்து வழிபடலாம். முடிந்தவர்கள் உபவாசமாக இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம், கஞ்சி ஆகியவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். கிருத்திகை அன்று மாலையில் விளக்கேற்றிய பிறகு முருகப்பெருமானுக்குரிய நைவேத்தியங்கள் படைத்து பூஜை அர்ச்சனைகள் செய்து வழிபட வேண்டும். கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும். திருமண தடை அகலும். மண், மனை, சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதர பிரச்சனைகள் தீரும். சகலவிதமான பிரச்சனைகள் தீரும். உயர் பதவி கிடைக்கும். செல்வம் பெருகும். நினைத்தது நல்ல விதமாக நடக்கும். யாரெல்லாம் கிருத்திகை விரதம் இருக்கலாம் என்று தெரியுமா? திருமண தடை உள்ளவர்கள், செவ்வாய் மற்றும் குரு திசையால் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கிருத்திகை விரதம் இருக்கலாம். உயர் பதவி கிடைக்க விரும்புவோர் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். கிருத்திகை விரதம் என்பது கிருத்திகைக்கு முன்பு வரக்கூடிய பரணி நட்சத்திரத்திலேயே துவங்கி விட வேண்டும்.
பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவுடன் உணவு அருந்துவதை நிறுத்திவிட்டு விரதத்தை துவக்க வேண்டும். கிருத்திகை அன்று மாலையில் பூஜை செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி செய்து வழிபடும் பொழுது முருகப்பெருமானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நிலத்தை தோண்டுவதற்கு சிறந்த நாள், கடன்களை கட்டுவதற்கு ஏற்ற நாள், மருந்து உண்ணுவதற்கு உகந்த நாள், சிலம்பாட்டம் பயிலுவதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. 6:15 முதல் காலை 7:58 வரையில் மேஷ லக்னம், 7:59 முதல் காலை 10 மணி வரையில் ரிஷப லக்னம், 10:01 முதல் 12:12 வரையில் மிதுன லக்னம், மதியம் 12:13 முதல் 2:21 வரையில் கடக லக்னம், 2:22 முதல் 4:24 வரையில் சிம்ம லக்னம், மாலை 4:25 முதல் 6:25 வரை கன்னி லக்னம், 6:26 முதல் இரவு 8:32 வரையில் துலாம் லக்னம், 8:33 முதல் 10:44 வரையில் விருச்சக லக்னம், 10:45 முதல் 12:51 வரை தனுசு லக்னம், 12:52 முதல் காலை 2:44 வரையில் மகர லக்னம், 2:45 முதல் 4:26 வரையில் கும்ப லக்னம், 4:27 முதல் காலை 6:10 வரையில் மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் கிருத்திகை நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் குரு பகவான். குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்பவர்களுக்கு அஷ்டமா சித்திகள் கைகூடும். குரு அருள் பரிபூரணமாக கிடைக்கும். குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை: ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். காலை 6 முதல் 7 மணி வரை குரு பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை குரு பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை குரு பகவான் ஹோரை. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. காலை 6 முதல் 7 மணி வரை குரு பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை சூரிய பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை புதன் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை சந்திர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை சனி பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை குரு பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை செவ்வாய் பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை சூரிய பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள், கிருத்திகை நட்சத்திரம், முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். கிருத்திகை நட்சத்திர நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள், மேற்கொள்ள வேண்டிய விரதங்கள் என்ன என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, ராசியினுடைய அமைப்பில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய நாள். குடும்பத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். தடைப்பட்ட வேலைகள் கூட மிக சீக்கிரமாக நடக்கும். எளிதாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. எதிர்பார்த்த சில நண்பர்களுடைய உதவிகள் சாதகமாகும். எதிர்பார்த்த பொருளாதாரம் கைக்கு கிடைக்கும். நம்பிக்கையானவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். மற்றவர்களுடைய பார்வையில் உங்களுடைய செயல்கள்
மிக பெரிய அளவில் இருப்பதாகவே தோன்றும். வியாபாரத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது. அலுவலகத்தில் உழைப்புக்கு உண்டான மதிப்பு அதிகரிக்கும். சில அனுபவங்களால் புதிய அத்தியாயம் பிறக்கும். சுகம் நிறைந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. அலுவலக வேலைகள் உழைப்புக்கு உண்டானபடி மதிப்பு கிடைக்கும். சில அனுபவங்கள் மூலம் புதிய அத்தியாயம் பிறக்கும். மன நிறைவு நிறைந்த நாளாகவே காணப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் விநாயகமூர்த்தி. கேத்து பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப உறவில் மகிழ்ச்சி இருக்கும். தம்பதியர்களிடையே அந்யுன்யம் காணப்படும். நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை தேடிக்கொள்வீர்கள். தடைப்பட்ட வேலைகள் மிக எளிதாக முடிக்கக்கூடும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகும். நன்மைகள் விளையும் நாள். பிறருடைய குணங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். உழைப்புக்குண்டான மதிப்பு பெறுவீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் கார்த்திகை நட்சத்திரம், முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாளும் கூட. ஆக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களின் அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமான், சிவசூரிய வழிபாடு நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வகையில் சிந்தனைகள் பிறக்கும். நல்ல எண்ணங்கள் தோன்றும். சுகம் நிறைந்த நாள். பரஸ்பர ஒற்றுமை காணப்படும். ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்களில் அக்கறை காட்டுவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியினுடைய நிலைப்படி பார்க்கும் பொழுது 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம். விரயஸ்தானத்தில் குரு பகவான். லாபஸ்தானம் என்பது 11வது இடம் வீடு. மூத்த சகோதரர்களை சொல்லக்கூடிய பாவகத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மனதில் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை தோன்றி மறையும். உத்தியோகத்தில் பொறுப்பு மேம்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் நிதான போக்கை கையாள்வது நல்லது. எதிலும் அவசரப்படாதீர்கள். 12ஆம் இடத்தில் இருந்து சந்திர பகவான் மெல்ல மெல்ல உங்களுடைய ராசிக்கு இடம் பெயர்வார். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். அவ்வப்போது சிறிய வகையிலாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் இருப்பவர்கள் கண்ணும் கருத்துமாகத்தான் இருக்க வேண்டும். ஒப்பந்தங்களையோ கையெழுத்திடுவதோ கூடாது. கூடுமான வரையில் மௌனமாக இருங்கள். இந்த கிருத்திகை நாளில் நட்சத்திரம் என்பது விரதத்தை அனுஷ்டிக்க கூடியது. ஆக இந்த நாள் மன நிறைவாக முருகப்பெருமானுக்குண்டான வழிபாடு முறைகள் மேற்கொள்வது சிறந்தது. கூடுமான வரையில் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடங்கள். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வீண் வாக்குவாதங்கள், பேச்சுக்கள் யாரிடத்திலும் வைத்துக் கொள்ளாதீர்கள்.
பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரமுடைய நாள். ஆக கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். மனதில் ஒருவிதமான சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும். புதுமையான விஷயங்களை கையாள வேண்டாம். எப்பொழுதும் நீங்கள் செய்கிற வேலைகளிலேயே கவனம் செலுத்துங்கள். உற்பத்தி திறன் தொடர்பாக எண்ணங்கள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் அம்பிகை வழிபாடு நல்லது. கல்பாக்கம், சதுரங்கப்பட்டினம், மெய்யூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சப்த கன்னியர்களுடைய வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு 7 வகையான சப்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். தினம்தோறும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஓம் பிராமியை நமக, ஓம் வைஷ்ணவியை நமக, ஓம் மாகேஸ்வரியை நமக, ஓம் கௌமாரியை நமக, ஓம் வராகியை நமக, ஓம் இந்திராணியை நமக, ஓம் சாமுண்டீஸ்வரியை நமக என்று சப்த கன்னியர்களுடைய இந்த ஸ்லோகத்தை தினம் தினம் சொல்லி வாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். கிரக தோஷங்கள் விலக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். தாமதங்கள் சில வேலைகளில் இருக்கும், பெரிதுபடுத்த வேண்டாம். வியாபாரத்தில் பொறுமையை கையாளுங்கள். அவசரப்பட்டு எதிலும் சிக்கிக்கொள்ளாதீர்கள், எச்சரிக்கை தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனீஸ்வர பகவானோடு. ஆகவே மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு நிறைந்த நாளாக இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். பிறரிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக சிந்தித்து செயல்படுத்துங்கள், அதுவே உங்களுக்கு நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்குண்டான அமைப்பின்படி வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் கிருத்திகா நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வது மிக விசேஷம். ராசிக்கு 11வது வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மேற்கொள்பவர்களுக்கு சகல காரியங்கள் கைகூடும். அனுகூலம் நிறைந்த நாளாகவே அமையும். வேலிருக்க வினையும் இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வாழ்க்கை துணைவரின் வழியில் அனுகூலம் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்திலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. குரு சந்திர யோகம். வாகன பழுதுகளை சரிபார்ப்பீர்கள். வீட்டை பராமரிப்பீர்கள், சுத்தப்படுத்துவீர்கள். புதிய வர்ணங்கள் சாற்றுவீர்கள். கலை சம்பந்தமான பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். சகோதரர்கள் வகையில் ஆதாயம் உண்டாக்கும். தாய் தந்தை உடனான போக்கு மதிப்பு மரியாதையாகவே இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில் ஆதரவாகவும் இருப்பீர்கள். சகோதர சகோதரிகள் உங்களுடைய செயலுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பர். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே,
சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் சில மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல் ஏற்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகிக் கொண்டே இருக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். நட்பு வட்டாரங்களினுடைய நிலை உங்களுக்கு புகழை ஏற்படுத்தும். உங்களோடு வேலை செய்யக்கூடிய நபர்களினால் ஆதரவு கிடைக்கும், ஆதாயம் உண்டாகும். தன்னம்பிக்கையாக இருங்கள், நம்பிக்கை நட்சத்திரமாக செயல்படுங்கள். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் போது வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான் தேவதை. அனுகூலமான நாளாக அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்பம் நிறைந்த நாளாக இருக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனகதுர்கை அம்மன். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். சுதந்திரமான போக்கு இருக்கும். நன்மை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். தொட்டதெல்லாம் துலங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். நம்பிக்கையாக இருப்பீர்கள். நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வீர்கள். ஆதாயம் ஏற்படுவதால் மனதில் திருப்தி என்பது அதிகமாகவே இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு நல்லது. குரு பகவான் லாப குருவாக சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. ஆக குரு பார்க்க கோடி நன்மை. குருவருளே திருவருள். வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் குரு பகவானுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகளை செய்யுங்கள். எண்ணிய வேலைகள் குருவருளால் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். மகிழ்ச்சியான நாள் என்றே சொல்லலாம். ஆனந்தம், அற்புதங்கள் நிகழும். எதிர்பாராத சில நல்ல தருணங்கள், சுப செய்திகள் கிடைக்கக்கூடும். மன நிறைவு பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். விரும்பியதை இயல்பாக செய்து முடிப்பீர்கள். விருப்பப்பட்ட பொருட்களை வாங்குவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் பெருகும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். வேலை செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு தெரியும். மற்றவர்களுடைய எண்ணத்தையும் அவர்களுடைய நடவடிக்கைகளை அவ்வப்போது கண்காணித்துக் கொண்டே வருவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயருக்கு தனிப்பட்ட ரீதியாக கௌரவம் இருக்கும். முக்கியத்துவம் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். தகுந்த முன்னேற்பாடுகள் நடக்கும். கால்நடை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் பெருகும். விவசாயம் செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிதாக இடம் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். பொருட்களின் விற்பனை அமோகமாக இருப்பதால் லாபத்தை அள்ளி குவிப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் காரணமாக மனதில் மாற்றம் இருக்கும். பிறருக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை ஏற்படுத்தும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணமூர்த்தி வழிபாடு நல்லது. வியாழக்கிழமை தினத்தில் குருமார்களை சந்தித்து ஆசி வாங்கி கொள்ளலாம். குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. குறைந்தது 108 முறை 57 அல்லது 27 என்கிற எண்ணிக்கையில் உச்சரிக்கலாம். பணம் சார்ந்த நெருக்கடிகள் சற்று குறையும். வெளியூர் வாய்ப்புகள் சாதகமாகும். உங்களுக்கான பயணங்கள் கை கொடுக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சிவ ஆலயங்களுக்கு சென்று வில்வ அர்ச்சனைகள் செய்து வழிபடலாம். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். சங்கடங்கள், சில பிரச்சனைகள் மறையும். எதையும் லேசாக எடுத்துக் கொள்வீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களே. ஆயில நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாளுடைய வழிபாடும் நல்லது. அதே நேரத்தில் கிருத்திகா நட்சத்திரம் இருப்பதால் ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. வேலும் மயிலும் துணை என 6 முறை உச்சரித்து வாருங்கள். அதே போல வீட்டில் வேல்மாறல் பாடல்களை கேட்பது மிக மிக விசேஷம். மாற்றம் ஏற்படும். ஆதரவு நிறைந்த நாள். ஆலோசனைகள் கிடைக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை உண்டாக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் கிருத்திகை நட்சத்திரம், பங்குனி மாதம் 29ஆம் நாள். குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களே. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். ஒப்பந்தங்கள் செய்வது, புதிய உத்தியோகம் சார்பாக பேசுவது அந்த அளவிற்கு பயன் ஏற்படுத்தாது. விரையாதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பண ரீதியாக பிறரை நம்பி ஏமாறாதீர்கள். வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆதரவற்றதாக கூட இருக்கும். அசௌகரியமாக உணர்வீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். உயர்வு நிறைந்த நாளாக காணப்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு. மாணவர்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய கல்வி நிலையை உயர்த்துவதில் அதிகமான போராட்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் கூட உருவாகும். பிறருடைய ஆசைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நேசம் நிறைந்த நாள். பணி தொடர்பாக புதிய முயற்சிகள் மேற்கொள்ள நேரிடலாம். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். உடல் நலம் சிறப்பாகவே இருக்கும். மன நலத்தை அமைதிப்படுத்திக் கொள்வது நல்லது. உடல் மனமும் இரண்டும் தூய்மையாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயகம் பெருமான். ஆகவே மகன் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது இறை பிரார்த்தனை செய்வது மிக மிக நல்லது.
கேத்து பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானம், தனஸ்தானம், வருமான பாவகம், கல்விக்குண்டான இடத்தில். ஆகவே மகம் நட்சத்திரக்காரர்களை விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு முருக பெருமானுக்கும் நீங்கள் அபிஷேகங்கள் செய்வது நல்லது. காரணம், கிருத்திகா நட்சத்திர நாளாக இருப்பதால் விநாயகர் பெருமானையும் முருக பெருமானையும் ஒருங்கே தரிசித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆசையினுடைய நிலை உங்களுக்கு கைகூடி வரும். எல்லா செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். மற்றவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. ஆக பூரம் நட்சத்திரக்காரர்களே, ஒத்துழைப்பு ஏற்படும். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரம் சார்ந்த எண்ணத்தில் தெளிவு தேவை. வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஈடுபடலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் நடக்கிறது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள ஒவ்வொரு செயலிலும் நிறைவாக செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் தேவை. மதிப்பு மரியாதை உயரும். ஆர்வம் நிறைந்த நாளாக கூட இருக்கும். ராசியினுடைய அமைப்பு படி இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கிருத்திகை நட்சத்திரம் நாள். கிருத்திகை விரதம் அனுஷ்டிப்பவர்கள் அனுஷ்டிக்கலாம். வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள். ராசியிலேயே கேத்து பகவானும் 6ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போகலாம். கடன் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். கடனில் இருந்து மீண்டு வெளியே வருவதற்கான உபாயங்கள் கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபட கடனில் இருந்து மீண்டு வெளியே வருவதற்கான வழி கிடைக்கும். புதியதொரு பாதை பிறக்கும். கன்னிராசி அன்பர்களே, பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் கஷ்டம் எதுவாக இருந்தால் இந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் விரதமிருந்து அனுஷ்டிப்பவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் கிடைக்கும். வியாழக்கிழமை நாளில் கார்த்திகை நட்சத்திரம் அமைந்திருப்பது மிக விசேஷமானது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். புதியதொரு வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். தாயின் இடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு போட்டி நிறைந்த நாளாகத்தான் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். சிவசூரிய பகவான் வழிபாடு நல்லது. வியாழக்கிழமை தினம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதியே சூரிய பகவான் தான். ஆக உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்து கொள்ளுங்கள். விரதம் இருங்கள். அதே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் விலகி போகலாம். கடன் பிரச்சனைகள் நீங்கும். மன சங்கடங்கள் அகலும். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும்.
அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு. லலிதா பரமேஸ்வரி தாயினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மனதில் அமைதி கிடைக்கும். மற்றவர்களோடு அனுசரித்துதான் பேச வேண்டும். பேச்சினால் எந்த விதமான சங்கடங்களோ துன்பங்களோ ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். மனநிலையில் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். சில பொறுப்புகள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க வழிவகை உண்டு. இந்த நாள் அனுசரணையான போக்கோடு இருந்தீர்களே ஆனால் நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது கிருத்திகா நட்சத்திரம் நாள், வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். பங்குனி மாதம் 21ஆம் நாள். உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் போது கடந்த கால பிரச்சனைகள், மனதில் தீர்க்கப்படாமல் இருந்த கிடப்பில் இருந்த சங்கடங்கள் தீரும். எந்த ஒரு விஷயத்திற்கும் தெளிவாக சிந்தித்து முடிவுகள் எடுக்கக்கூடும். பெரிய பெரிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கு சந்திப்பு நிகழும். எதையும் எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். கவனமாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிலும் துணிச்சலாக இருப்பீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். விவேகமாக இருக்க வேண்டிய நாள் துலாம் ராசி அன்பர்களே. அவசரப்பட்டு வேலையில் ஈடுபடாதீர்கள். தொழிலை கவனிப்பதற்கு முன் இந்த நாள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை சரியாக திட்டமிட்டு பட்டியலிட்டு வேலைகளை கவனிப்பது மிக நல்லது. ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். எந்த ஒரு செயலையும் தைரியமாக செயல்படுத்துவீர்கள். நல்ல பெயர் கிடைக்கும். வருமானம் சார்ந்த விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வருமானத்தை ஈட்டுவதில் அதிக திறன் பெற்றவர்களாக இருப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் வீண் விரயங்கள் செய்யாதீர்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். கொள்முதல் சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே பார்த்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்கள். படிப்படியாக உங்களுடைய வினைகள் குறையும். கர்ம வினைகள் நீங்கும். பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் கஷ்டம் தீரும். ஆக சித்திரை நட்சத்திரக்காரர்களே, நட்பு கிடைக்கும். பிற நபர்களால் ஆதரவு ஏற்படும். நன்மைகள் நிறைவாக இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரம் என்பதால் விரதம் இருந்து அனுஷ்டியுங்கள். உங்களுடைய சகல கோரிக்கைகளும் நிறைவேறும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாள் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை தியானித்து பிரார்த்தனை செய்வதால்
சகல காரியங்கள் அனுகூலமாக்கும், செல்வ சேர்க்கை உண்டாக்கும், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி உங்களுடைய நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது லாபம் மேம்படும் நாள். பழைய சங்கடங்கள் தீரும், மனம் சார்ந்த பிரச்சனைகள் விலகும், மதிப்பு உயரும், உறவுகளிடத்தில் மேன்மையாக இருப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும், திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான சூழல் அமையும், துணிச்சலோடு இருப்பீர்கள், நம்பிக்கை அதிகரிக்கும். இருந்தாலும் செய்யக்கூடிய வேலைகளில் பொறுமை நிதான போக்கு தேவை. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள், கார்த்திகை விரதம். இன்றைய நாள் கிருத்திகா நட்சத்திரம். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. ராசிநாதன் செவ்வாய் பகவான் 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும், தடைப்பட்ட வேலைகளை விரைவாக்க முடிப்பீர்கள். உடல் தோற்ற பொலிவு அதிகரிக்கும், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தினுடைய தரத்தை உயர்த்த முற்படுவீர்கள். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பீர்கள். பயணம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். யோகம் நிறைந்த நாளாகவே அமையும். வியாபாரத்தில் நல்ல நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். வாழ்க்கையினுடைய நிலையில் புரிதல் என்பது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு அந்யோன்யம் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கூடுதலான ஒற்றுமையும் இருக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்கள் கேட்டு செயல்படுத்தி நல்லதொரு பலனை பெறுவதால் உங்களுக்கு பாராட்டு மழையில் நனைவீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. வாக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உழைக்கக்கூடியவர்கள், குடும்பத்தை தாங்கக்கூடிய சுமை தாங்கிகளாக நீங்கள் இருப்பீர்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சுக்கிர பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்ந்த முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு நல்லது. நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். புகழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். எதிர்பார்ப்புகள் கைகூடி வரும். நன்மைகள் நிறைந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய. வழிபாடு நல்லது. இன்றைய நாள் தீர்க்கப்படாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். உத்தியோகம் பெருக்கும். இயலாதவர்களுக்கு உதவி செய்வதில் ஆனந்தம், மன ஆறுதல் கிடைக்கும். வேலை தொடர்பாக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. இன்றைய நாள் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும் பொழுது செல்வாக்கு அதிகரிக்கும். பலரிடத்தில் உங்களுடைய கருத்துக்கள் பேசப்படும். நல்ல மன அமைப்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும். மேன்மையாக வருவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களே, இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை
இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை விரதம் அனுஷ்டிப்பது சிறப்பு. மன கஷ்டம், உடல் கஷ்டம், பண கஷ்டம், சகலவிதமான சங்கடங்கள் மறைய வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் விரதமிருந்து வழிபடுங்கள். குரு பகவான் என்றாலே அவர் திருச்செந்தூர் முருகப்பெருமானைத்தான் குறிக்கும். அங்கு நவ கிரகங்கள் கிடையாது. ஆக நவ கிரகங்களை வழிபாடும் செய்யலாம். தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றலாம். நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய வடக்கு முகம் பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானையும் வணங்கலாம். எதிலும் இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தேவையற்ற வீண் எண்ணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். பயனற்ற விஷயங்களை நீக்குவது நல்லது. வேலையாட்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். அதிலும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. திடீர் முடிவுகளை எடுப்பதை விட சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்கள். மன எண்ண ஓட்டத்தில் தெளிவு தேவை. எதையோ ஒன்று பேசி எதிலோ நீங்கள் சிக்காதீர்கள். மன அமைதி பெற வழிபடுங்கள். இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தையும் மன ஆறுதலையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் சிக்கனமாக இருங்கள். தேவைகளை உணர்ந்து செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் தேவதை ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், தொழில் ஜீவன ஸ்தானத்தில். ஆகவே எதிலும் தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். தொழில் விவகாரங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்வது அவசியம். பூராடம் நட்சத்திரம் அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். முன்கோபங்கள் இல்லாமல் செயல்படுவது நல்லது. மற்றவர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். கவனக்குறைவு வேண்டாம். வேலையில் ஈடுபாடோடு இருப்பது நல்லது. திடீர் முடிவுகளை எடுக்காதீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். செலவுகள் அதிகமாகவே இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளை புரிந்து கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டாம். மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது இந்த நாள் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் கிருத்திகா நட்சத்திரம். இன்றைய நாள் முருகர் வழிபாடு செய்வது, விரத வழிபாடு செய்வது மிக விசேஷம். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள் மகர ராசி அன்பர்களே. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள்.
தேவையற்ற வீண் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உறவினர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வேலையாட்களால் புதிய அனுபவம் ஏற்படும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். மௌனத்தையும் அமைதியையும் கடைபிடியுங்கள் மகர ராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமான். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அனுசரித்து போக வேண்டிய நாள். வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வேண்டாம். கடமையை மிக சரியாக செய்தாலே போதுமானது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. கல்பாக்கம், சதுரங்கப்பட்டினம், சட்ராஸ், மெய்யூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சப்த கன்னியர் கோவில் வழிபாடு செய்தால் அம்பிகையின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளி இடங்களுக்கு செல்லும் போது உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவைக்கு ஏற்றாற் போல் சாத்வீகமான எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதோ செயல்படும் பொழுதோ அனுபவங்கள் அதிகரிக்கலாம். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் முருகப்பெருமான். கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்கலாம். அவட்டம் நட்சத்திரக்காரர்களே. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் தான் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். அதிலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பொறுமையை கையாளுங்கள். பணம் சார்ந்த எண்ணங்கள் கை கொடுக்கும். ஆனால் மற்றவர்கள் சில தவறுகள் செய்தாலும் உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாத நிலை இருக்கும். சில பொறுப்புகள் ஏற்படலாம். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய இறை வழிபாடு அவசியம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். நலம் நிறைந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு. வீடு பராமரிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் அமையக்கூடும். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ராசியிலேயே சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் 4 கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய நாளில் நீங்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய மன கஷ்டம், பண கஷ்டங்கள் தீரும். ஆக கும்பராசி அன்பர்களே, மனதில் புதியதொரு லட்சியங்கள் பிறக்கும். சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். நல்லதொரு பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். புதியதொரு பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். நல்ல விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் அமையக்கூடும். மௌனம், அமைதியே உங்களுக்கு ஒரு வழிகாட்டும். ராசிக்கான
அமைப்புப்படி உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் படிப்பு சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 ரிப்பீட். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். கார்த்திகை நாள், கார்த்திகை நட்சத்திர விரத வழிபாடு மேற்கொண்டால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப யோக பலன்கள் பெறுவதற்கு வழிவகை கிடைக்கும். வினைகள் குறையும். எண்ணிய வேலைகள், நினைத்த காரியங்களை துரிதமாக முடிப்பதற்கு வழி கிடைக்கும். லட்சியங்கள் கைகூடும். எண்ணியதை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் துர்க்கை அம்மனை வழிபட்டால் நல்லது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். பராமரிப்பு சார்ந்த வேலைகள் அதிகரிக்கும். அபிவிருத்தி ஏற்படும். தன லாபம் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. அமைதியாக இருக்க வேண்டிய நாள். திறமைகள் வெளிப்படும். அபிவிருத்திக்கான சூழல் அமையும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே 4 கிரகங்களினுடைய சஞ்சாரம். ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் குடும்ப பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். சக நபர்களிடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். முயற்சிகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். அரசு சம்பந்தமான உதவிகள் சாதகமாக இருக்கும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை மேம்படலாம். குழந்தைகளிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். மீனராசி அன்பர்களே, வெளியூர் பயணங்கள் மீதான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வீடு மனை நிலம் சார்ந்த வேலைகள் கை கொடுக்கும். அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மேன்மை நிறைந்த நாளாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. உடல் நலம், ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாகவே அமையும். விரயத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். வீண் செலவுகளை தவிர்த்து விடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது.
குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். திறமை வெளிப்படும், தைரியம் உண்டாக்கும், சாமர்த்தியமாக பேசி வேலைகளை கவனிப்பீர்கள். முழு உற்சாகம் பிறக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமான். அரசு சம்பந்தமான உதவிகள் சாதகமாக இருக்கும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை மேம்படலாம். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். மனதில் கவலைகளை வெளியேற்றக்கூடிய நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. வியாழக்கிழமை தினம் கிருத்திகை நட்சத்திரம். முருகப்பெருமானுடைய வழிபாடோடு எப்பொழுதும் நீங்கள் பெருமாளை அனுதினம் வழிபட்டால் நல்லது. தொழிலுக்கும் புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் புதன் பகவான். ஆக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் வீட்டில் செயல்படுங்கள். வெளியூர் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாகலாம். சுகம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.